செங்கோட்டையன் அழைத்த டிடிவி தினகரனா விஜயின் முடிவை எதிர்நோக்கும் செங்கோட்டையன். வாங்க வீடியோவை மூலியமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில்தான் அனைத்து கட்சிகளுமே எப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். அந்த வகையில் தான் தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக அரசியலிலே ஒரு பெரும் எதிர்பார்ப்பை எல்லாம் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தான் கட்சிகள் கூட்டணியும் உறுதியாகவில்லை. பல்வேறு கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வரும் நிலையில்தான் செங்கோட்டையன் தாவைக்காவல் இணைந்தது அதற்கு பலத்தையும் கூட்டியுள்ளார். அதாவது அண்மையில் தாவைக்காவல் இணைந்த செங்கோட்டையன் எதிர்பார்ப்பு என்பது அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை மக்களிடம் பார்க்கப்பட்டு வருகிறதாம். அதனைத் தொடர்ந்தான் செங்கோட்டையன் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால் அதிமுகவில் உள்ள மூத்த அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கண்டிப்பாக தாவைக்காவல் அவரை இணைப்பதுதான் அவருடைய முக்கிய குறிக்கோளாக இருந்து வருகிறது. அதாவது செங்கோட்டையின் முடிவு என்னவென்றால் விஜயை முதல்வராக்குவதை விட அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டுவதுதான் அவருடைய முதல் வேலையாக இருந்து வந்ததாகவும் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த நிலையில்தான் இவர் இணைய கையுடன் டிடிவி தினகரன், OPS, சசிகலா போன்றவரெல்லாம் தாவைக்காவல் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது தற்போது வரை ஒரு நடக்காத காரணத்தினால்தான் இவர்கள் கண்டிப்பாக தாவைக்காவல் இணைவதற்கு விஜய் சம்மதிக்கவில்லை என்றும் பலரும் கூறி வந்தார்கள். ஆனால் டிடிவி தினகரன் விஜயுடன் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி வருவதாக கூறி வந்தார். இவ்வாறான நிலையில்தான் செய்தியாளர் பேசிய தினகரன் கூட்டணி குறித்து கேட்டபோது அம்மாவின் தொண்டர்கள் அனைவருமே ஒரே அணியில்தான் இணைய வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். அதாவது இவரின் இந்த கருத்து என்னவென்றால் செங்கோட்டையனுக்கு ஒரு மறைமுக அழைப்புகளை விடுக்கப்பட்டுள்ளதா என்பது போல தெரிகிறது என அரசியல் ஆர்வலெல்லாம் கூறுகிறார்கள். அதாவது செங்கோட்டையன் தாவைக்கால் இணைந்தாலும் அவரது சட்டைப்பையில் எப்பொழுதும் ஜெயலலிதாவின் புகைப்படம் மட்டுமே இருக்கிறது. மேலும் அவரது அலுவலகத்தில் கூட எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் உருவப்படத்துடன் விஜயின் படமும் இருப்பதால் அம்பாவின் தொண்டர்கள் என்ற தினகரன் செங்கோட்டையனை தான் குறிப்பிட்டுள்ளார் என்றும் பலரும் கூறி வருகிறார்கள். இதற்கு விஜயின் பதில் என்னவாக இருக்கும் என்பதை கண்டிப்பாக பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ற நிலையில் அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். அந்த வகையில்தான் அதாவது டிடிவி தினகரன் செங்கோட்டையன் அழைத்து தனது பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டாலும் கூட செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது கூறப்படுகிறதா. அதாவது OPS, டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரெல்லாம் மூவர் அணியாக செயல்படுவார்களா அல்லது தனி கட்சி எதுவும் ஆரம்பித்து மறுபடியும் NDA கூட்டணியில் சேர அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறதா. அதாவது டெல்லி தலைமையின் குறிக்கோள் என்னவென்றால் OPS, டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை தனது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு மறுபடியும் மீண்டும் அவர்களை எல்லாம் NDA கூட்டணியில் சேருவதற்காக அண்ணாமலை அவர்களுக்கு டெல்லி தலைமையானது ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்ததாகவும் அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது.